நேயர்களுக்கு வணக்கம். கோவையிலிருந்து KR கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு எண்கணிதை பற்றி பேசுகிறோம். டாபிக்கு இன்னைக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த சூரியன்கிறது எந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும், ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த விதமான ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பேசணும். சூரியன்கிறது அரசு உத்தியோகத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகம். அந்த ஒன்றாம் நம்பர்ல பேர் வச்சா நல்ல ஒரு அபரிதமான யோகம் வரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. கிரகங்கள் வந்து எல்லா வகையிலும் லிங்க் இருக்கும். எந்த பஞ்சபூதங்களுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எண் கணிதத்துல மட்டும்தான் கிரகங்கள் இல்லை. நீங்க எண்கள் எண்ணிங்கனாலும் 9, அவ கிரகங்களும் 9. இப்படி வந்து எண் கணிதத்தோட ஒட்டி போயில்லாம எல்லா சம்பந்தமும் கிரகங்களுக்கு லிங்க் இருக்கு. இப்ப நம்ம எதை எடுத்தாலும் கிரகங்களை மையப்பற்றி தான் பேசுவோம். அப்ப எண் கணிதத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னா சம்பந்தம் உண்டு. அது எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்றதுன்னு தெரியாம நம்ம அந்த நம்பரை எடுத்து அதுல வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எண்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டுன்னா ஒன்னாம் நம்பர்னா சூரியன், 2ஆம் நம்பர்னா சந்திரன், 3ஆம் நம்பர்னா இப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து ஒரு எண்கள் இருக்கு. அந்த எண்களை வந்து நம்ம பேர் வைக்கும் போது அதுல அப்படி சேர்த்து வச்சோம்னா நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம். இப்ப அந்த 1ஆம் நம்பர்ல பேர் வச்சவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கேட்கிறேன், எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறத யாராவது சொல்றாங்களா? எப்பயுமே கிரகங்களுடைய பவர் வந்து எனர்ஜி ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பேர் வச்சா அந்த பேர் மூலியமா நமக்கு ஒளி வரும் அப்படின்னா எங்க இருந்து ஒளி வரும், எப்படி ஒளி வரும் கொஞ்சம் யோசிங்க. எப்பயுமே எனர்ஜி பவர் வந்து ஆக்டிவேஷன் உடம்புல வந்து கிரகங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் ஈர்ப்பு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம பேரை வச்சோன்னு மாறுவதில்லை. இப்ப நம்ம பேர் வச்சுட்டோம், எண் கணித பிரகாரம் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அந்த பேர் வச்சிருந்தா நமக்கு கிரகங்கள் பாதிப்பு இல்லையா? யோசிங்க. இப்ப 1ஆம் நம்பர்ல இருந்து சூரியனுடைய பேர் வச்சிட்டோம்னா அடுத்த கிரகங்கள் இருக்குது. இப்படி 8 கிரகங்கள் இருக்கு. நம்ம எல்லா கிரகங்களுடைய நம்பரையும் அப்படியே சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு 7 சனி வரும்போதோ அஷ்டமத்து சனி வரும்போது பாதிப்பு கொடுக்கறது இல்லையா? இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒரு கிரகங்கள் வந்து நன்மை செய்தா தீமை செய்தாங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அந்த எனர்ஜி, அந்த கிரகங்களுடைய எனர்ஜி நமக்கு ஆக்டிவேஷன் இருக்குதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். எப்பயுமே ஒரு ஆக்டிவேஷன் இல்லாம நம்ம பொதுவான பேர் வைக்கிறது எண்கணிதப்பதான் எனக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பொதுவான கருத்து. இப்ப சூரியன் எடுத்தீங்கன்னா, இப்போ 1ஆம் நம்பர்னு எடுத்தீங்கன்னா சூரியனை குறிக்க அந்த சூரியனுக்கு வந்து நேரா சிவனை குறிக்கணும். அப்ப சிவனுடைய தரிசனம். இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கு தரிசனம் எடுத்தீங்கன்னா சூரியனை குறிக்கிறது சிவனை குறிக்கும். இப்ப கோயிலுக்கும் எண்களுக்கும் எப்படி சம்பந்தப்படும் பார்த்தீங்களா? அப்ப 1ஆம் நம்பருங்கிறது மெயின் சூரியன். நம்ம சூரியன் உடனே வந்து அந்த எண் கணித பிரகாரம் ஒரு கோயில சொல்றது, ராசி பிரகாரம் ஒரு கோயில சொல்றது, நட்சத்திர பிரகாரம் ஒரு கோயில சொல்றது. இப்படி எல்லாம் குழப்பியே வந்து நமக்கு அந்தந்த வழியிலேயே நம்ம போறோம். ஒரு எண் கணிதங்கிறது எப்படின்னா, நீங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் நமக்கு எனர்ஜி பவர் ஆக்டிவேஷன் இருக்குதா, நம்மளுடைய எனர்ஜில வந்து கிரகங்கள் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குதா, நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பேர் வச்சுட்டா மட்டும் மாறும் அப்படிங்கன்னா, இன்னைக்கு இருக்க ஒரு மீடியாவிலையும் சரி பொதுவாகவும் சரி நம்ம எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். இப்ப இந்த பேரை எடுத்து நம்ம வச்சுட்டோம், உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆனா எப்படி ஆக்டிவேஷன் ஆனா நம்மளும் சிந்திக்கணும். ஆக்டிவேஷன் என்னன்னா, கிரகங்கள் வந்து 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆக்டிவேஷன்ல தான் நம்ம பேசுவோம். அப்போ ஒவ்வொரு மணி நேரம் நம்ம கிரகங்களை இயக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எண்கணித பிரகாரம் பேர் வச்சவனே நமக்கு அதை நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளா ஏற்படுத்திக்கக்கூடிய மன திருப்திக்காக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானே தவிர, இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்மளே இது போனா சரியாகும் அது போனா சரியாகும் அப்படிங்கிற பதுவ முதல்ல வந்து நம்ம நெகட்டிவ்ல இருக்கிறோமா பாசிட்டிவ்ல இருக்கிறோமா? ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருந்தா தான் நம்ம எதையும் எதிர்கொள்ள முடியும். அதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த வழியில தேடுறோம். நம்ம இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்காங்களா நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கிறாங்களா? அப்ப அந்த 1ஆம் நம்பர்காரங்க சூரியன் குறிக்க கிரகம், அந்த 1ஆம் நம்பர்ல இருக்கவங்க என்ன பேர்ல வேணாலும் இருக்கலாம், எந்த பேர்ல வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன்ல இருக்கிறாங்களா எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்டிவேஷன்ல இருக்கிறாங்களா அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி அந்த கிரகங்களுடைய எனர்ஜி பவர் உங்களுக்கு பாசிட்டிவ் பூஸ்ட் கொடுக்குதா அந்த நெகட்டிவ் பூஸ்ட் கொடுக்குதா அப்படின்னா, எல்லா கிரகங்களும் நம்பர் மூலியமா வந்து நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கறது கிடையாது. கிரகங்கள் வந்து எல்லா பக்கமும் இயங்குறதுனால 24 மணி நேரம் இயங்குறதுனால
கிரகங்கள் எப்ப நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கும், நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நமக்கு கிரகங்கள்னால பாதிப்பு இருக்கு, நம்ம பேர் வச்சிருக்கிறோம், பேர் வச்சு நமக்கு ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய ஒரு அபிமாயமான விஷயங்கள் தான். நமக்கு இது ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்கோ, நம்ம மனசை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நம்ம பேர் வைக்கிறது எல்லாமே. நம்ம பேரை வச்சு இந்த நம்பர்ல வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம திருப்திப்படுத்திக்கிறது தான். கிரகங்கள் நீங்க பேர் வச்சிருந்தாலும் ஏழரை சனி வரும்போது, அஷ்டமத்து சனி வரும்போது, வீடு இருக்கும்போது எந்த ரூபத்துலயும் அதோடைய தாக்கத்தை கொடுக்காம போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கிறோமா, நம்ம நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குமான்னு பார்த்து அந்த கிரகத்தை தான் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த மாதிரி எண் கணிதத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். நான் இப்ப அந்த 1ஆம் நம்பரை பத்தி சினிமா ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் நீங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது இதைய பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி நேயர்களே, வணக்கம்.